தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளே தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோவை கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி அழகாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது சென்டரில் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ மூவிங்கில் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. எனக்கு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா ஓகே. எனக்கு இந்த அளவுக்கு போதும் வச்சுட்டு இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் சேமாக இருக்கும், வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து இந்த பிக்சர் வந்து மூவ் ஆகாது. இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணால் கார்னர் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேடோவும் சென்டரோட பிக்சர் மட்டும் நல்லா டார்க்காக தெரியும், அதுக்காக எனேபிள் பண்ணியிருக்கோம். எனேபிள் பண்ணி டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. அப்படியே கீழே வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அந்த டெம்ப்ளேட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நான் பிரைட்னஸ் லைட்டாக கொடுத்துக்கிறேன், வச்சு டிக் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த டெம்ப்ளேட் நல்லாவே தெரியுது. இதில் சாங் மட்டும் இப்போ ஆட் பண்ணாமல் அதுக்கு ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நான் ப்ளஸ் சிம்பில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ சாங் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் இந்த லாஸ்ட் எண்டு வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். அது கம்மியாகாமல் இருக்கிறது சைடில் உள்ள கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் 0ல் வச்சுட்டு இதை வந்து டிசபிள் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து உங்கள் சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வீடியோ ரெடி பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கடுத்துல வீடியோ சாங்ஸ் இமேஜ் எதுவுமே உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வராது. இப்போ நான் ரெடி பண்ண வீடியோ லைட்டாக உங்களுக்கு இன்னொரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வந்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுமோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.